வாக்கெடுப்பு நடக்கப்பட இருக்கிறது ராஜ்யசபாவில். இந்த சமூக நீதிக்காக கொண்டு வந்த இந்த சட்ட திருத்தத்தை பாராளுமன்றம் நிறைவேற்றுமா நிறைவேற்றாதா என்று நான் ஒரு வாக்காளர், ஒரு எம்பி, நான் ஓட்டு போட வேண்டும். எனவே இந்த இடத்திலேயே திட்டுப்பாறை என்கிற இந்த இடத்திலேயே நீங்கள் அத்தனை பேரும் ஆயிரக்கணக்கிலே இருங்கள். உங்களுக்கு வேண்டிய உணவு வசதிகளை டாக்டர் நம்முடைய சகோதரர் கணேசமூர்த்தி மற்றவர்களும் செய்வார்கள். நான் இரவு அதுவரை கன்னியாகுமரியிலே முக்கடல் சந்திக்கிற இடத்திலே ஐயா KPK பக்கத்திலே இருக்க, மதுராந்தகம் ஆறுமுகம் பக்கத்திலே இருக்க, முழங்கால் அளவு கடல் தண்ணீரிலே நின்று அந்த கடல் அலைகள் மீது சத்தியம் செய்து கொண்ட கொள்கையில் உறுதியாக நான் கடைசி வரை களைப்புறாமல் நடக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நான் நடந்து வந்த போது 4ஆம் நாளே என் கால்களிலே இருந்து ரத்தம் கொட்டியது. நான் எந்த இடத்திலும் காரில் ஏறியதே கிடையாது. ஒரு ஊரில் நடந்து வந்தால் ஒரு மையத்திலே வந்து இரவு நிறுத்திவிட்டு தங்குகிற இடத்துக்கு திரும்ப காரிலே போய்விடலாம் அல்லவா? போக மாட்டான் மைக்கோ. திரும்பவும் அந்த இடத்துக்கு நான் நடந்தே போவேன். தங்குமிடத்திலிருந்து மறுநாள் காலையில் மீண்டும் நடந்து வந்து முதல் நாள் எங்கே நிறுத்தினேனோ அந்த இடத்திலிருந்து புறப்படுவேன். காரில் ஏறியதில்லை. ஆனால் இப்பொழுது போக வேண்டிய அவசியம். காரிலே பெங்களூருக்கு சென்றேன். இரவு 12 மணிக்கு பெங்களூரு போய் சேர்ந்தேன். காலை விமானம் 6 மணிக்கு. எனக்கு பயம், பிளைட் கேன்சல் ஆயிருமோ என்னமோ, ஓட்டு போட முடியாதோ என்னமோ. விமானம் புறப்பட்டு கொஞ்ச தூரம் ஆகாயத்திலே பறந்த பிறகுதான் எனக்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது. டெல்லி சென்று ராஜ்யசபாவில் அந்த வாக்கெடுப்பிலே நான் ஓட்டு போட்டேன். அரசியல் சட்ட திருத்தம் 368வது பிரிவு என்ன சொல்றது தெரியுமா? மொத்த உறுப்பினர்களில் பாதிக்கு மேற்பட்டவர்களும் ஓட்டு போடுகிறவர்களில் 2/3 பங்குக்கு அதிகமானவர்களும் ஓட்டு போட்டால்தான் இப்படிப்பட்ட சட்ட திருத்தங்களை நிறைவேற்ற முடியும் என்று சட்டம் இருக்கிறது. ஒருவேளை தோற்று போனால், நடைபயணத்துக்கு போனவன் சமூக நீதியை மிதித்துவிட்டு போய்விட்டான் என்று என்னையல்லவா குற்றம் சொல்வார்கள்? சொல்லுகிறார்களோ இல்லையோ, என் மனச்சாட்சி எனக்கு உறுத்துவல்லவா? ஆகையினாலே அந்த சமூக நீதியை காப்பதற்காக வாக்களித்த நான் மீண்டும் வந்து திட்டுப்பாறைக்கே வந்து மீண்டும் பயணத்தை புறப்பட்டு கடைசியில் சென்னை மாநகரிலே வந்து நிறைவு செய்தேன். நான் நடந்து வந்ததை நல்ல வெள்ளியிலே ஒரு பெரிய பாராட்டுதல் தயாரித்து என் பாதங்கள் அதிலே வருவதைப் போல வெள்ளியிலே பதிவு செய்து அந்த மேடையிலே கொண்டு வந்து கொடுத்தவர் வெற்றி படங்களை மட்டுமே இப்பொழுது தயாரித்துக் கொண்டிருக்கிற அண்ணன் கலைப்புலி தானு அவர்கள். அவர்தான் நாங்கள் நடுத்தருவிலே நின்ற போது கற்பகத்திலே